ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது எது சம்மந்தப்பட்டதுன்னா, இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலை மறவாமல் வீடியோவை பாருங்கள். என் சேனல் வீடியோவை பாருங்கள். அது சொல்லிக்கிறேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். காமெண்ட் பண்ணுறதுனா பண்ணலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஒரு காமெண்ட்டும் இல்லை, பரவாயில்ல. இப்போ எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸு வியூவர்ஸு அதுதான் முக்கியம். ஓகே, அது பண்ணிடுங்க. ஓகே, இவ்வளவு தான். இப்போ அடுத்தது நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல, ஜம்மு காஷ்மீர், இந்தியா, பாகிஸ்தான், இந்த 3 நாடை பற்றி கொஞ்சம் நான் விளக்கி சொல்லிக்கிறேன். ஓகே, என்னென்னா இந்தியா வந்து 1949 என்ன பண்ணியிருக்கு, ஜம்மு காஷ்மீரை எழுதி இந்தியா வாங்கிச்சு. ஏன் வாங்குச்சு இதை சொல்லிட்டா, பாகிஸ்தான்காரங்கனால அவங்க தொல்லை கொடுத்தாங்களாம். அதனால இவங்க எழுதி வாங்கிட்டாங்களாம். யார்? இந்தியா கண்ட்ரோலில் வச்சுக்கிச்சு ஜம்மு காஷ்மீர் நாடு, இது வச்சுக்கிச்சு இந்தியா. ஓகே, ஸோ பாகிஸ்தான்காரங்க ஏன் தொல்லை கொடுத்தாங்க அதை பார்க்கணுமில்ல. எதனால் தொல்லை கொடுத்துருப்பாங்க நான் சொல்லிட்டா. ஓகே, தொல்லை கொடுத்ததுக்கு காரணம் வந்து என்னென்னா, பாகிஸ்தான் இந்த ஜம்மு காஷ்மீருக்கு போயிட்டு அங்கே போய்கிட்டு வந்துக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சுன்னு அப்போ தானே எழுதி வாங்கிக்கிட்டாங்க இந்தியா. ஏன் வந்து அந்த சமயத்தில் இவங்க ஏன் தொல்லை கொடுத்தாங்கன்னா, பாகிஸ்தான்காரங்க சொல்லிடுறேன். அந்த ஆப்கானிஸ்தான் நாட்டில் உள்ள அமர் ஷா துரானி, இவர் வந்து ஆப்கானிஸ்தான் நாட்டில் அந்த காலத்தில் இருந்த பெரிய பணக்காரன். ஆப்கானிஸ்தான் நாட்டில் உள்ள பெரிய பணக்காரன். அந்த பணக்காரன் தான் ஜம்மு காஷ்மீரில் ராஜாவாக இருந்திருக்காரு. அது எப்படி வந்தார், என்ன ஏதுன்னு எனக்கு எந்த கதையும் எனக்கு தெரியாது. ஆனால் அவரு ராஜாவாக வந்திருக்காரு. எப்போ? 1700ஆம் ஆண்டு அவர் தான் இருந்திருக்காரு. இவர் பார்த்துங்க இவர் தான் ராஜாவாக இருந்திருக்காரு. இவர் வந்து ஆப்கானிஸ்தானில் உள்ள ஒரு பணக்காரன். அந்த காலத்தில், இந்த காலத்துலலாம் பணக்காரங்கள்லாம் போய் ராஜாவாக வர முடியுமா? அந்த வம்சம் தானே விளங்கி அப்படியே ராஜ பரம்பரையாக வர முடியும். அது அப்படி இல்லை, அந்த காலத்தில் வேறு மாதிரி. ஓகே, பணக்காரனுங்கள்லாம் போய் ராஜாவாக இருக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் இவர் போய் ஆப்கானிஸ்தானில் உள்ளவர் போய் ராஜாவாக இருந்திருக்காரு 1700ஆம் ஆண்டு. அந்த சமயத்தில் கொஞ்ச நாள் தான் ஆட்சி பண்ணியிருக்காரு போட்டிருக்கு. அந்த சமயத்தில் இந்தியாவில் உள்ள சிங் ஆளுங்க, சிங்னா அந்த முண்டாஸ் கட்டுவாங்களே தலையில், இப்படி கட்டுவாங்களே, அந்த சிங் ஆளுங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, அந்த ஆப்கானிஸ்தான் சுல்தானை இறக்கிட்டு அவர் என்ன பண்ணாங்களோ தெரில, வெளியாகும்னு மிரட்டினாங்களா, ஏசுனாங்களா, ஏதாச்சும் அவரை வந்து பண்ணியிருப்பாங்களா, ஒன்றுமே தெரில. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் அவரை வெளியாக்கிட்டு போக சொல்லிட்டு இந்த குலாப் சிங்க்கு அந்த பதவியை, அரச பதவியை குலாப் சிங்க்கு கொடுக்க வச்சுட்டாங்க. யார்? இந்தியாவில் உள்ள சிங் ஆளுங்க. சிங்னா முண்டாசுக்காரர்கள், கொண்டக்காரங்க. அரச பதவி கிடைக்குதுன்னா யாருக்கு தான் வந்து பிடிக்காது? அது சிங் பரம்பரைக்கு கிடைக்குதுன்னா இந்தியாவில் உள்ளவங்களுக்கு சொல்லவும் வேணுமா? எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, அந்த காலம் அதாவது எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 1500 ஆண்டு ஆச்சு. 1500 ஆண்டு காலம் ஆகி இப்போ இந்த காலத்தில் வந்து, அந்த காலத்தில் யார் போய் எல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணினாங்களோ, யார் வந்து அந்த அமர் ஷா துரானிங்கிற ராஜாவை இறக்கிட்டு யார் வந்து கொண்டு வந்தாங்களோ, இவர் குலாப் சிங்கை ராஜாவாக கொண்டு வந்தாங்களோ, அந்த ஆளுங்களோட பரம்பரை 3-4 பரம்பரை இருக்கும். 4 பரம்பரை ஜெனரேஷன் அப்படியே வந்து இப்போ இருக்குது. இந்தியாவில் இருக்காங்க சிங் ஆளுங்க, அந்த பரம்பரை இருக்காங்க. அது யார் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்தியாவில் உள்ளவங்களுக்கு தெரியும். இந்தியாவில் உள்ளவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அந்த பரம்பரை இருக்குது இப்போ இந்தியாவில். சரி, இருந்துட்டு போகுது. சரி, இப்போ இந்தியாவில் உள்ள சிங் ஆளுங்க ஏன் வந்து அவரை கவுத்து விட்டு ஏன் வந்து சிங் பரம்பரையை கொண்டு வந்தாங்க 1700ஆம் ஆண்டு? பாருங்கள், இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தவறு. அவங்களே சிங் பரம்பரையை
ஜம்மு காஷ்மீருக்கு கொண்டு வந்துட்டு பிறகு 1700ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்களா. அப்புறம் வந்து அதுக்கு பிறகு எத்தனை பரம்பரை வந்துச்சு? ஹரிசிங் பரம்பரை எத்தனை? 4 பேர் இருப்பாங்களா? 4 பரம்பரை வந்துச்சா? 3 பரம்பரை வந்துச்சா? எனக்கு சரியாக நினைவில்லை. இருக்காங்க 4 பேர் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ பரம்பரை வந்து 1700ஆம் ஆண்டுல இருந்து கடைசியாக 1949ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த 4 பரம்பரை அப்படியே தொடர்ந்து வந்திருக்குது. ஜெனரேஷன் குலாப் சிங் பரம்பரை அப்படியே தொடர்ந்து வந்து அதில் 49ல் தான் ஹரிசிங் வந்து ஜம்மு காஷ்மீர் நாட்டை எழுதி இந்தியாவுக்கு கொடுத்தாரு. இவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. நீங்கள் பார்த்துங்க, நான் பேசாமல் இருக்கேன், அவங்க அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்ட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி இந்தியாவில் உள்ள அரசியலில் உள்ளவங்ககிட்ட அப்போ யார் இருந்தா தெரியுமா பிரதமராக? அப்போ தான் பிரதமர் வந்து பிரதமர் இந்தியாவுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு. அவங்க யார்? இந்திரா காந்தியோட அப்பா. அவரு தான் முதல்வர்னா அதாவது என்னன்னா முதல் பிரைம் மினிஸ்டரில் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அவர் தான் இருந்திருக்காரு, இந்திரா காந்தி அப்பா. அவர் இருக்கிறப்ப தான் இந்த சைன் வேலையெல்லாம் நடந்திருக்குது. ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்திரா காந்தி அப்பா ஜவஹர்லால் நேருக்கும் இந்த ஜம்மு காஷ்மீர் இடம் இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கும் அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் வந்து பதவியில் இருந்திருக்காரே தவிர அந்த சமயத்தில் பிரதமர் இந்தியாவுக்கு ஜவஹர்லால் நேரு இருந்திருக்காரே தவிர, ஆனால் இந்த பதவி ஆசைலாம் அவருக்கு இல்லை. ஓகே, யார் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான்னா அந்த சமயத்தில் 1947, 48, 49 இருந்த அரசியல்வாதிகள். அந்த சமயத்தில் இருந்துச்சு அரசியல். இப்போ ஜான் எஃப் கென்னடி இருக்கார், அவர் வந்து அமெரிக்கா பிரசிடென்ட். அவர் பதவியில் இருக்கிறப்ப அப்பயும் அரசியல் இருந்துச்சு. 1953ஆவது ஆண்டு தான் ஜான் எஃப் கென்னடி பதவிக்கு வந்தார். அந்த காலத்திலே இருக்குது அரசியல், அந்த காலத்திலேயே அமெரிக்காவில் இருந்திருக்கு. அப்போ இந்தியாவில் இருக்காது. 1949, 48, 47, 46, 45 எல்லாம் அந்த வருஷம் எல்லாம் வந்து அரசியல் வந்து இந்தியாவில் இருந்திருக்குது. இவங்க பண்ணி இந்த மாதிரி வந்து முஸ்லீம் சுல்தானை இறக்கிட்டு ஹிந்து சுல்தானா கொண்டு வந்து கடைசியில் நாட்டையே எழுதி வாங்கிக்கிட்டாங்க. யார்? இந்தியா எழுதி வாங்கிச்சு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு! நாட்டை ராஜா அரச குடும்பத்தையும் ஜம்மு காஷ்மீருக்கு இந்தியா கொண்டு வருமா? அது யாருக்குமே தெரியாதான். அந்த காலத்தில் இருந்து இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க கொண்டு வருவாங்க. பிறகு எத்தனையோ வருஷம் சென்று ஜம்மு காஷ்மீர் நாட்டை இந்தியா எழுதி வைங்க. இந்தியா தான் கொண்டு வந்துச்சு அரச குடும்பத்தை ஜம்மு காஷ்மீருக்கு. இவங்களே கடைசியில் எழுதி வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் இவங்களோட மனசில் உள்ள உள்நோக்கம்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ உள்ளவங்களுக்கும் தெரியும். இப்போ உள்ள இந்த பொலிட்டிக்கில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட மனசை வந்து அவங்க கையை வச்சு தொட்டு பார்த்தா அவங்களுக்கே தெரியும் என்ன நடந்திருக்கும். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் வந்து சரின்னு தான் தோணும். நான் பொய் சொல்லலை, உண்மையாக இதுதான் இருக்கும். இதுதான் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் உள்ள சிங் ஆளுங்க இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த மாதிரி முஸ்லீம் சுல்தானை இறக்கிட்டு இந்து சுல்தானை கொண்டு வந்திருக்கக்கூடாது. பரவாயில்ல, இவங்க தான் கொண்டு வந்தாங்க முதல்ல சுல்தானை. பிறகு அந்த நாட்டை எழுதி வாங்கிட்டாங்க. ஸோ இது பெரிய தவறு. ஸோ நான் விளக்கமாக வீடியோவில் சொல்கிறேன். யார் வந்து இப்போ நான் சொல்கிறத வந்து பிடிக்கலன்னு சொல்கிறீங்களோ, அதாவது இது உண்மையாக இருக்காது, நான் கட்டுக்கதை சொல்கிறேன், பொய் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கங்க. அதை பற்றி நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அப்படி நினச்சிக்கங்க, தாராளமாக நினச்சிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் நான் சொல்கிறது உண்மை இன்னும் எவ்வளோ பேர் நம்பலாம்ல, அதுவும் இருக்குல்ல. அதான் சொல்கிறேன் நான். எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. ஹரிசிங் பரம்பரை, ஹரிசிங்னா யாருன்னு உலகம் முழுவதுமே தெரியும். அவர் ஜம்மு காஷ்மீரில் உள்ள கடைசி ராஜா. ஏன் எழுதி வாங்கினாங்க இந்தியா அந்த இடத்தன்னா பாகிஸ்தான்காரங்க பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு இவங்க எழுதி வாங்கிட்டாங்க. ஓகே, ஆனால் அந்த இடத்துக்கு ராஜாவாக கொண்டு வந்தது
அந்த இந்தியாவில் உள்ளவங்க தானே. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு. இவங்களே சுல்தானை கொண்டு வருவாங்களாம், அப்புறம் எத்தனையோ வருஷம் சென்று இவங்களே அந்த இடத்த எழுதி வாங்கிக்குவாங்களாம். சரி, நான் சொல்கிறேன், இந்தியாவில் உள்ள அந்த ஜம்மு காஷ்மீர் இடம் இருக்குதுல்ல, அந்த இடம் மண், லடாக் ஒன்று, இன்னொன்று ஜம்மு, இன்னொன்று காஷ்மீர். ஓகே, ஜம்முவில் தான் ஹரிசிங் அரண்மனை அங்கே இருக்குது பாருங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அங்கே பார்க்கலாம். அங்கே தான் இருக்குது ஹரிசிங் அரண்மனை, அங்கே தான் இருக்குது. இப்போ ரெனிவேஷன் பண்ணிட்டாங்க அந்த அரண்மனையை. ரெனிவேஷன் பண்ணி பெரிய பங்களாவாக கொண்டு வந்துட்டாங்க. நல்லா அழகாக இருக்குது. நிறைய 2 பங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று எந்த மாதிரி இருக்குதுன்னா மாடலு, இந்த யூடியூப்பில் சிஜி டெக் டெமல்னு ஒருத்தங்க இருக்காங்களே, சிஜி டெக் டெமல், அந்த லேடியோட வீடு மாதிரி இருக்குது. அவங்க வீடு பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஹரிசிங்கோட 2வது வீடு, 2வதோ 3வதோ தெரில. நிறைய வீடுங்க கட்டியிருக்காங்க போல இருக்குது. இல்லை ரெனிவேஷன் பண்ணி எல்லாம் கொஞ்சம் பெருசாக்கியிருக்காங்க. நிறைய வீடுங்கள்லாம் கட்டி, இடம்லாம் கட்டி நல்லா அழகாக ஆக்கியிருக்காங்க. ஏன்னா ராஜா குடும்பம்ல, ஸோ அதனால எல்லாம் கட்டி எல்லாம் பெருசாக்கிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிஜி டெக் டெமலோட வீடு மாதிரியே உள்ள ஒரு பேட்டர்ன் உள்ள ஒரு வீடு இருக்குது. அவங்க இருக்காங்கள்ல, அவங்க தான் அந்த அவங்க பேர் என்ன, ஜோதி சிங், ஹரிசிங்கோட பேத்தி, கரண் சிங்கோட மக. அவங்க வீடியோவில் கூட ஒரு வீடியோவில் அவங்க வீடை ரெனிவேஷன் பண்ணினது அந்த ஃபோட்டோலாம் பார்க்கலாம், அங்கே இருக்கும். அவங்க வீடியோவில் அப்படியே போகும் பாருங்கள். ஒரு வீடியோ முந்தி போட்டிருக்கேன். ஸோ அப்போ இதெல்லாம் இந்தியாவில் உள்ள சிங் பரம்பரை பண்ணினது ரொம்ப தப்பு. ஓகே, அவங்க அந்த காலத்தில் கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு வந்தாச்சு, முடிஞ்சுது. ஸோ இந்த காலத்தில் அவங்க வச்ச பரம்பரை தான் யார், ஹரிசிங் பரம்பரை. குலாப் சிங்லேருந்து அந்த முன்னுக்குள்ள அந்த ஆப்கானிஸ்தான் சுல்தானை விட்டுருங்க, அவரை இறக்கிட்டு இவரை குலாப் சிங் கொண்டு வந்தாங்களே, அப்போ இருந்து இந்த இவர் ஹரிசிங் வரைக்கும் இருந்த சுல்தானுங்க எல்லாம் ஜம்மு காஷ்மீரில் கடைசியாக இருந்த அவர் இந்த ஹரிசிங் இருக்கார்ல, அவரோட பரம்பரை. ஓகே, அவரோட பரம்பரை தானே. எத்தனை ஜெனரேஷன் ஜம்மு காஷ்மீரில் எத்தனை பரம்பரை ஹரிசிங்கோட பரம்பரையாக வந்திருக்குது. இருந்தாலும் அந்த நாடு யாருக்கு சொந்தம் பார்க்க போனால், ஜம்மு காஷ்மீர் நாட்டில் உள்ள அந்த அரச குடும்பத்துக்கு தானே சொந்தம். யாருக்கு சொந்தம்? கரண் சிங், அவருக்கு தான் சொந்தம். அவரை கொண்டு போய் இந்தியாவில் வச்சுக்குவாங்களாம். அந்த அது என்னென்னமோ முந்தி எடுத்திருக்காங்க வீடியோ, அங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்லலாம் பேச விட்டுருக்காங்க. அப்புறம் தனிப்பட்ட பேட்டியெல்லாம் எடுத்திருக்காங்க. பரவாயில்ல, அதையாவது எடுத்துகிட்டு போட்டோம், எல்லாம் போயிட்டு போகுது, அது கடந்துட்டு போகுது. இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குன்னு, அரச குடும்பத்துக்குன்னு, இது இந்தியாவில் இங்கே கொண்டு வந்தவங்க தான். இருந்தாலும் அந்த நாட்டில் எத்தனை வருஷமாக ஆண்டிருக்காங்க, 150 வருஷத்துக்கு மேலே ஆண்டிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் ஹரிசிங்கோட அரச குடும்பத்து பாரிசிங் ஆண்டிருக்குது. இப்போ யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்கள்? கரண் சிங்க்கு தானே கொடுக்கணும். கரண் சிங் யார்? ஹரிசிங்கோட மகன். அவருக்கு எத்தனை அவருக்கு 3 பிள்ளைங்க இருக்குது. 3ல் பெருசு அந்த பிள்ளை ஜோதி சிங். அந்த பிள்ளை ராணியாக வர வேண்டியவ, அவளை ராணியாக வர விடாமல் தடுத்துட்டாங்க. யார்? இந்தியாவில் உள்ளவங்க. அழகாக எழுதி வாங்கிட்டாங்களே. இவங்க எழுதி வாங்கிட்டா அரச குடும்பன்ற அந்த ஒரு முத்திரை இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பவர் இல்லாமல் போச்சு. இந்த அம்மா ஜோதி சிங், அவங்களுக்கு ஒரு பவர் இல்லையே, அவங்க ராணியாக வர முடியாது. இதெல்லாம் ஏன் கெடுத்தாங்க இந்தியாவில் உள்ளவங்க? ஒரே காரணம் சொல்லிட்டா, அந்த பாகிஸ்தான்காரங்களை, அவங்கனால தான் இவங்க எழுதி வாங்கிட்டாங்க. சரி, எல்லாம் அந்த காலத்து கதை அந்த காலத்தில் முடிஞ்சுது. ஓகே, இந்த காலத்தில் இவங்க இருக்காங்க, பாகிஸ்தான்காரங்க இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் பிடிச்சிக்கல. ஓகே, ஏன்னா அந்த காலத்தில் பண்ண சதி வேலையெல்லாம் பாகிஸ்தானுக்கு எல்லாம் அத்து வேற ஆணி வேற எல்லாம் தெரிஞ்சு போயிருக்குது. இப்போ எனக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குதோ அதெல்லாம் பாகிஸ்தானில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, தெரியுங்களா? அதனால தான் விடல. அவங்க ரொம்ப நாளாக ஃபைட் பண்ணியிருக்காங்க, எனக்கு அந்த இடம் வேணும் ஜம்மு காஷ்மீர்னு. முடியல. இந்தியா பெரிய பவர்ஃபுல் நாடாச்சே.
இந்தியாவுக்கு தான் 2 கொம்பு முளைச்சிருக்குதே. பெரிய விஐபி இல்லை அவங்க, நாடே பெரிய விஐபி. அப்புறம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அவங்க வந்து சண்டை போட்டாலும் பாகிஸ்தான்காரங்களோட யார் ஜெயிச்சா? இந்தியா தான் ஜெயிக்கும். ஏன்னா இந்தியா பெரிய நாடு, பாகிஸ்தான் சின்னது. பாகிஸ்தானுக்கு படைபலம் இல்லை, பணபலம் இல்லை, ஏதோ சுமாராக தான் இருக்குது அவங்களுக்கு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டாங்க. இந்த ஜம்மு காஷ்மீர் நாட்டையும் கொடுக்காம இந்தியாவே வச்சுக்கிச்சு. எவ்வளோ பெரிய துரோகம், துரோகத்துலேயும் துரோகம், பெரிய துரோகம். இவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணுமில்ல. அவங்க ஒரு அவங்க அவங்க பரம்பரையில் யாரும் ராணியாக வர முடியும் இந்த காலத்தில்? ராஜாவாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கரண் சிங்கோட மகனுங்க 2 பேர் இருக்காங்க. மூத்தன் ஒருத்தன் இருக்கான், சின்னவன் ஒருத்தன் இருக்கான். அவங்க 2 பேரும் வர முடியாது. யார் வர முடியும்? மக தான் வர முடியும். இந்த பிள்ளை ஜோதி சிங், அந்த பிள்ளை தான் வர முடியும். பாருங்கள் அந்த பிள்ளை முகத்தை பாருங்கள். எல்லாம் கருவாடு மாதிரி எல்லாம் வெயிலில் காஞ்சி போய் பாவமாக இருக்குது. ஒரு ராணி, ஒரு நாட்டுக்கு ராணியாக வர்றவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவில் உள்ள சிங் பரம்பரை. அவங்கள அப்படியே அமுக்கி வச்சுட்டாங்க. யாரை? ஜம்மு காஷ்மீர் அரச குடும்பத்தை. ஒரு பவர் இல்லாமல் போச்சு. அதே கரண் சிங்கோட மகன், மூத்த மகன், அந்த அவர் என்னமோ ஒரு பேர் வருமா, என்னமோ ஒரு பேர் வரும், அது கூட நினைவில்லை. நானும் எழுதி வச்சுதாங்க, படிக்கல, சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறேன் வீடியோவில். அதனால தான் பேர் சரியாக நினைவு இல்லை. விக்ரமா என்னமோ வரும், விக்ரமான்னு வரும். அவர் வர முடியாது. அவர் மூத்த மகன் இல்லை, இளைய மகன் ஒருத்தான் இருக்கான், அவனும் வர முடியாது. இந்த மூத்த பொண்ணு இருக்குதே ஜோதி சிங், இதுதான் வர முடியும், ராணியாக வர முடியும் ஜம்மு காஷ்மீர் நாட்டுக்கு. ஆனால் இவங்க கொடுக்க மாட்டுறாங்களே இடத்த. இந்த இந்தியாவில் உள்ளதுங்க சதி வேலை பண்ணி எல்லாம் எடுத்துக்கிச்சிங்கள, இதுங்க கொடுக்க மாட்டேதுங்களே. சரி, அந்த காலத்தில் பாகிஸ்தான்காரங்க வந்து நாட்டுக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஃபைட் பண்ணுறாங்களா அந்த நாடு எனக்கு வேணும்னு? இல்லை, இந்த அரச குடும்பத்துக்கு இந்த ஜம்மு காஷ்மீர் நாட்டை ஒப்படைச்சிட்டா கண்டிப்பாக பாகிஸ்தான்காரங்க ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சண்டை வருதா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும், அந்த சண்டை வேறு விதமான சூழலில் வரும். ஆனால் நாடு சம்மந்தப்பட்டு, ஜம்மு காஷ்மீர் நாடு சம்மந்தப்பட்டு வராது, கண்டிப்பாக வராது. நான் 100% கேரண்டி சொல்கிறேன். நான் சொல்கிறேன், எனக்கு இந்த ஜம்மு காஷ்மீர் நாட்டை பற்றி சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பாகிஸ்தான்காரங்க ஒரு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. நான் எவ்வளவோ வீடியோ போட்டுட்டேன், இன்னும் ஒரு முடிவு எடுக்கலை. இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலை, ஒரு தீர்வு இல்லை. இன்னும் இப்படியே வந்து ஒரு கேள்விக்குறியோடு தான் இருக்குது. இந்தியாவும் ஜம்மு காஷ்மீரும் இருக்குது, கொடுக்கல. சரி, இவ்வளோ தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் நான் இன்றைக்கி நான் சொல்லிக்க விரும்புகிற விஷயம், இதுதான். ஆனால் இந்தியா பண்ணினது பெரிய தப்பு, பண்ணினது பெரிய தவறு பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இந்தியாவில் உள்ள அந்த இந்தியாவில் மேலே உள்ள அந்த ஜம்மு காஷ்மீர் இடம் இருக்குதுல்ல, ஹரிசிங்கோட அரண்மனை இருக்கிற அந்த இடம், ஜம்மு இடம், அதுக்கு பக்கத்தில் அந்த பக்கம்தான் இருக்குது. என்ன இருக்குது? இந்த பனி கொட்டுமே, வானத்துலேருந்து பனி வந்து அப்படியே கொட்டி அப்படியே உழுவுமே. பனிங்க கொட்டுற இடம் வந்து எங்கே இருக்குதுன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பனி கொட்டுற இடம் வந்து ஜம்மு காஷ்மீரில் எந்த இடம்னா அது ஒரு இடம் இருக்குது. அதில் நிறைய ஐஸு கொட்டி கிடக்கும், கீழெல்லாம் ஐஸு கிடைக்கும், கீழெல்லாம் ஐஸு கிடைக்கும். அந்த மாதிரி அழகான இடம் அழகான இடம். அதனால தான் இந்தியா பிளான் பண்ணி வாங்கிக்கிச்சு. ஸோ இது என்னன்னு நான் சொல்கிறது பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு. இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். இது பிறகு என்ன நான் சொல்கிறது? ஓகே, இதோட ஜெயலலிதா வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே.